இப்போ வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி தரணுமெண்டா அவங்க என்ன செய்யணும்? ஆக்சுவலாக அவங்கள முதல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி எல்லாம் காய்ச்சி அவங்களோட லொக்கேஷன் சொன்னால் நான் கட்டாயம் போய் பார்ப்போம். எல்லாம் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன் ஒன்று செட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம். வீடு கட்டி முடியும் போது வீடுன்ற ஃப்ரண்ட் வியூ எங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் எங்களுக்கு சொன்னால் சரி. மற்றபடி இன்டீரியர் வந்து எப்படியும் மாற்றலாம். எங்களுக்கு வீடு கட்டி முடியும் போது நாங்கள் வீட்டை பார்க்கும்போது வீடு அந்த ஃப்ரண்ட் வியூ இப்படி இருக்கணும். நாங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்தே அவங்க செலக்ட் பண்ணிடலாம். மற்றபடி இன்டீரியர் நாங்கள் செய்கிற இன்டீரியர் எப்படியுமே எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிடு. எப்படியுமே எல்லா வீடும் டிஃப்ரெண்டாக தான் செய்வோம். அந்த ஃப்ரண்ட் வியூவை மட்டும் நாங்கள் கொடுப்போம். ஓகேண்டா ரைட், அக்ரிமெண்டோட கட்டாயம் சைன் பண்ணணும். இந்த வீட்டு ஓனர் வந்து இன்றைக்கு வரைக்கும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணல, நம்பிக்கையில் 1 வருஷத்துக்கு மேலே நாங்கள் அவரோட பழகிறோம். அக்ரிமெண்ட் அடித்த அக்ரிமெண்ட் புதுசாக இன்னும் அப்படியே ஃபைலில் இருக்குது. அவர் சொன்ன வார்த்தை அக்ரிமெண்ட் எழுதி சைன் பண்ணுறதுல எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. பாய் வார்த்தை மட்டும்தான். நான் 100% நம்பிக்கையா இருப்பேன். அதே அளவுக்கு ஆப்போசிட்ல இருக்க நீங்க நம்பிக்கையா இருந்தா சரி. இப்ப எங்கட உறவுன்றது அந்த கஸ்டமர் இன்ஜினியர்ன்றதை தாண்டி ஒரு கிட்ட என்ன சொல்றது, ஒரு ஃபேமிலி மாதிரி. அதான் நான் பேசிட்டு இருக்கும்போது ஸ்டார்ட்ல அந்த வீடு திறக்கும் போதே அவரு சொல்லிட்டாரு. இப்ப பிரதர் வந்து சொன்னாங்க நாங்க வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு. அவர் சொன்னார் வேலையாட்கள் இல்ல அப்படின்னு அந்த வசனத்தை பாவிக்கணும். நல்ல ஒரு மைண்ட் செட் உள்ள ஆள் கஸ்டமர். அவர் மோம் காட்டுற அவர் கொஞ்சம் ஷை. அவருக்கு ஆனா எங்களுக்கு ஆசை அவரோட பேசணும். ஆனா அவரு அந்த ஒர்க்கர்ஸ் அவருக்கு அப்படி ஒரு நல்ல ஒர்க்கர்ஸும் அந்த அவரோட பழகினால ஒரு நாள் போன் பண்ணி கதைப்பார். எல்லாருக்குமே உங்களோட சாப்பாடு எல்லாம் ஓகேயா, தங்குற இடம் ஓகே எல்லாம் கேட்பார். அப்படி ஒரு நான் பார்த்ததுல கொஞ்சம் டிஃப்ரெண்டான கஸ்டமர். ரைட். இதுக்கு பின்னுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரு கனவை நீங்க நனவாக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பீங்க. உங்களுடைய கனவையும் சேர்த்து இவங்களோட ஐடியாவையும் சேர்த்து ஒரு இடத்துல அதை வந்து நினைவாக்கணும் அப்படின்னு சொன்னா, நிஜமாக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த யாழ்ப்பாணம் கனவு இல்லத்தை கண்டெக்ட் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷனுக்காக வேண்டி அப்படி செய்யறதெல்லாம் தாண்டி நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த டைம்லயே இந்த வீட்டை வந்து ஃபுல்லாவே நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வீடியோ எடுக்கிறது முதல்ல வந்து நான் ஃபுல்லாவே பார்த்துட்டேன். பார்த்ததுக்கு பிறகு எனக்கு அந்த ஃபீலிங் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுமா. நார்மலாக இதை மாதிரி ஒரு வீடு வந்து நிறைய கான்செப்டோட நிறைய அந்த விஷயங்களோட பார்க்குறது வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்காக வேண்டி எனக்கு ஒரு உயிரோட்டம் ஒன்று விளங்கிச்சு இந்த வீட்டுக்குள்ளே. அதுக்காக வேண்டி தான் நான் இந்த அளவுக்கு இந்த இதில் வந்து நிறையவே சொல்கிறேன். அடுத்தது நாங்கள் வந்ததுமே வந்து அந்த நாங்கள் வளமையாக ஷார்ட் வீடியோஸ் பேட்டர்னில் தான் எடுப்போம். அப்போ பிரதர் சொன்னார் இதில் இப்படியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு என்னடா லென்த்தாக போகும் அப்படின்னு. ஆனால் வீட்டை பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் வந்து என்ன செய்யணும்னா ஆசையாக இருந்துச்சு. அந்த பார்க்கும்போது இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரசிச்சு கட்டியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக சொல்கிற விஷயம் உங்களுக்கு என்னன்னு சொன்னால், இதை மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ஐடியாஸை நீங்கள் வந்து நனவாக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் எந்த பாகமாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பீங்க, செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்தது இப்போ இது வந்து நாங்கள் ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஹிந்துஸ் வாழ்ற அவங்களோட ஒரு வீடு தான் கட்டியிருக்கிறாங்க. பட் இப்போ உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பூஜை அறை இருக்கு. ஆனா இதே இது நீங்க ஒரு முஸ்லீமா இருக்கிறீங்க, உங்களுக்கு வீடு கட்டணும் வேண்டாம், உங்களோட கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி தொழுகை அறை வச்சு எங்களுக்கு எங்கட மெயின் இது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த காசை மட்டும் சம்பாதிக்கிற விஷயம் இல்லை. எங்கள்கிட்ட இருக்கிற நாங்கள் அந்த படிச்ச அந்த நாலேஜை 4 பேருக்கு பிரயோசனப்படுத்தணும், வித்தியாசமா இருக்கணும். இதை பார்த்து 4 பேர் ஆசைப்படும் போது இப்படி ஒரு வீட்டுல மற்றாலும் இருக்கணும். அது நான் உழைப்புன்றதை தாண்டி ஒரு ஃபீல். அதான் அப்ப உங்களுக்கும் ஐடியாஸ் இருக்கு. இப்ப நீங்க யோசிப்பீங்க இப்படித்தான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு இல்ல. உங்களுக்கும் இருக்கிற விஷயங்களை சேர்த்து ஒரு இப்படி கட்டணும்னு சொன்னா வேற ஏதாவது இடத்துல கட்டணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க உங்களோட லேண்டை மட்டும் எங்களுக்கு காட்டினா மற்றபடி எல்லா டிசைனும் நாங்களே எல்லாம் செய்யறோம். இந்த லேண்டுக்கு அப்படி செய்தா ஓகேயா இருக்கும் என்ன மாதிரி பட்ஜெட் வந்து இந்த நார்மலா எப்படி வீடுகள் பார்க்கும்போது இதுக்கு மேல நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். எல்லாரும் பெரிய ஹை ரேட் தான் எதிர்பார்க்கறது. ஆனா ஒரு 550ன்றது ஒரு சாதாரண ரேட் தான் இந்த வீட்டுக்கு. நல்ல ஒரு ரீசனபிளான ரேட் தான். ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நீங்க நினைக்கிற சில